ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள ஃபார்முலாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. ஏற்கனவே வந்து பார்ட் 1 போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறேன். பார்த்துட்டு இந்த அதில் கண்டினியூஸாக வந்து இதை பாருங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோம். அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. அடுத்தது வந்து இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுறதை பற்றி பார்ப்போம். நம்ம டேட்டா ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவுக்கு வந்து ஈக்குவல் டு இஃப் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட். ஃபஸ்ட் வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டு வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டு, அதாவது எந்த ஆன்சரை வந்து நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ C16 கிரேட்டர் தென் சிம்பிள் ஸ்மாலர் தென் சிம்பிள் போட்டு 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஆவரேஜ் வந்து 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பேடுன்னு வரணும். 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஹுட்டுன்னு வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்முலா செட் பண்ணுறோம். இஃப்பு எந்த நம்பர் வந்து நமக்கு ரிசல்ட்டு காட்டணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆவரேஜ் வந்து 30 இருக்குது. 50க்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு பேடு காட்டுது. நம்ம இப்போ ஆவரேஜ் வந்து 74.44 வந்ததுக்கப்புறம் குட் காட்டுது. அதே நம்ம 20 மாற்றணும் அப்படின்னா திரும்ப ஆவரேஜ் வந்து 41 போனதுக்கப்புறம் பேடு காட்டும். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவில் வந்து இப்போ ஏதோ ஒரு நேமோ இல்லைன்னா ப்ராடக்டோட நேமோ வந்துட்டு எத்தனை டைம் இருக்குது, அதே நேம் வந்து எத்தனை டைமில் இருக்குது அப்படின்னு நமக்கு எண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த கவுண்ட் இஃப் வந்து ஃபார்முலா யூஸ் ஆகுது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் நேம் வந்து ரேமு, ஹார்ட் டிஸ்க், மானிட்டர் இருக்குது. ஒவ்வொன்றும் எத்தனை தடவை இருக்குது, எத்தனை லிஸ்ட்டில் எத்தனை இருக்குங்கிறத பார்க்கணும். ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் இஃப் ஃபார்முலா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்சுனால் எந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். P5லேருந்து P13 வரைக்கும். அடுத்து கம்மா போட்டுட்டு கிரிட்டேரியா எந்த இடத்துல நமக்கு செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் எத்தனை இருக்குங்கிறத காட்டணுமோ
அந்த இது நம்ம இந்த ட்ராப் டவுன் போட்டு வச்சுருக்கிறோம்னா அது. இப்போ மதர் போர்டை செலக்ட் பண்ணும்போது எத்தனை மவுஸ் வந்து எத்தனை இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்று இருக்கிறதுனால ஒன்று காட்டுது. இப்போ நம்ம மவுஸுக்கு பதிலாக அதை வந்துட்டு ரேம்னு நேம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ லேப்டாப்பை வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு நேம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து ரேம் எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி மவுஸ் வந்து எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஹார்ட் டிஸ்க் வந்து அதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரே நேமு இல்லாட்டா ஒரே ப்ராடக்டோட நேம் வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வீலுக் ஃபார்முலா பார்ப்போம். வீலுக்கப் ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து என்ட்ரி போட்டு வச்சுருக்குறோம். இதில் வந்துட்டு ஒரு காலத்தில் நேமு, இன்னொன்று வந்து 4s 6 5th 100ஸ்லாம் ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம நேம் வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணால் அவங்க வந்து 4s எத்தனை, 6th எத்தனை, 5th எத்தனை, 100s எத்தனை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அங்கே வந்துட்டு அவங்களோட நேம் எல்லாமே செலக்ட் பண்ணி 4s 6 எல்லாமே தனித்தனியாக டைப் பண்ணி என்ட்ரி போட்டுக்கோங்க. 4s அடுத்தது வந்து 6 50 100 சரி. இப்போ ஃபார்முலா எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பற்றி போய் பார்ப்போம். நமக்கு இஸ் ஈக்குவல் டு போட்டு VLOOKUP ஃபார்முலா VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லுக்கப் அரே, அதாவது நம்ம எங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டேபிள் அரே. டேபிள் அரே வந்துட்டு நம்ம டேபிள் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த ஃபுல் காலத்தையும் ஃபுல் ரோவையும் டேபிளில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. அடுத்தது வந்து காலம் இண்டெக்ஸ். காலம் வந்து இப்போ ஃபோர்ஸ் வந்து 2வது இருக்குது. ஃபஸ்ட்டு ராம் நேம்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபோர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ 2 நல்ல மைன்யூட்டாக கிடைக்கணும் அப்படின்னா, கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம காமா போட்டு 0 போட்டுக்கோங்க. இப்போ பூஜா வந்து ஃபோர்ஸ் வந்து 72 எடுத்துருக்காங்க, 4 அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க 6ல். அதில் இந்த காலத்தோட நம்பர் மட்டும் இப்போ 6 வந்து 3ஆவதாக இருக்குது, அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணும். 4 வந்து 2வது காலத்தில் இருக்குது, 6 வந்து 3வது காலத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 3,0 போட்டுக்கோங்க. (3,0)
அடுத்தது 50 வந்து தேர்டு காலத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபார்முலா அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 2ங்கிறத மட்டும் 4th மாற்றிக்கோங்க. அடுத்தது 100 வந்து 5வது காலத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபார்முலாவில் அந்த காலத்தோட நம்பர் 2ன்னு இருக்கிறத மட்டும் 5ஆக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை 5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வில்சன்கிற செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 வந்து அவங்க 69 எடுத்துக்கிறாங்க, 6 வந்து 41, 50 வந்து 7. இந்த மாதிரி நம்ம நேமை செலக்ட் இப்போ இது 100 வந்து நம்ம இது சேஞ்ச் பண்ணாமல் 4ன்னு போட்டதுனால அந்த மாதிரி வந்திருக்குது. அது மட்டும் 5 மாற்றிக்கிறோம். 5வது காலம் 5. ஓகே, என்று கொடுத்தோம் அப்படின்னா 6 வில்சன் வந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து கான்கோனன்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி எக்ஸலில் வந்து ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். அவங்களோட ஃபஸ்ட் நேம் தனியாக ஒரு ரோலையும் லாஸ்ட் நேம் வந்து ஒரு தனியாக ஒரு ரோலையும் டைப் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு வந்து ஃபுல் நேம் வந்து ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் சேர்த்து ஃபுல் நேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு கான்கோனேட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. text 1 ஃபஸ்ட் நேம் text 1 P4 text 2 வந்து C4 P4, C4 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்று கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ராஜா ப்ளஸ் ராம், ராஜாராம் அப்படின்னு வந்தது. இது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ரோவுக்கும் தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இதை வந்துட்டு கார்னரில் பிடிச்சி ட்ராப் ஆன் பண்ணோன்னா எல்லா நேமுக்குமே வந்து சேர்ந்து வந்துடும், ஃபுல் நேமாக வந்துடும். இப்போ இந்த நேமுக்கு இடையில வந்துட்டு ஸ்பேஸ் இல்லை, ராஜா ராம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் நேமில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்று கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்துடும். நம்ம டைப் பண்ணும்போதே அதில் ஸ்பேஸ் வச்சு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் நேம் வரும்போது ஸ்பேஸ் விட்டே வந்துடும். இந்த மாதிரி டேட்டாவில் வந்துட்டு நமக்கு நேமையோ ப்ராடக்ட் நேமையோ வந்துட்டு சேர்த்து டைப் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.